என் அன்பு சகோதர சகோதரிகளே, இரட்சகரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகின்றேன். ஒரு புதிய மாதத்தை துவங்க கர்த்தர் செய்த கிருபைக்காக நான் தேவனை ஸ்தோத்திரிக்கின்றேன். ஒவ்வொரு மாதமும் ஆண்டவர் நமக்கு வார்த்தை கொடுத்து நடத்துகிறார். அந்த வார்த்தையை தேவன் அப்படியே நிறைவேற்றுகிறார். இந்த மாதமும் கர்த்தர் ஒரு வார்த்தையை கொடுத்திருக்கிறார். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் 14வது வசனம். நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்றார். இந்த மாதம் குடும்ப ஆசீர்வாதத்தின் மாதம். தேவன் உங்கள் குடும்பங்களை ஆசீர்வதிக்க போகிறார். உங்கள் குடும்பத்தில் நன்மையான காரியங்களை செய்ய போகிறார். ரட்சிப்பை நடப்பிக்க போகிறார். விடுதலை தரப்போகிறார். ஆசீர்வாத ஊற்றுக்கண்களை திறக்கப் போகிறார். நீங்கள் தேவனுடைய வார்த்தையை நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடும் விசுவாசித்து ஒவ்வொரு நாளும் அறிக்கை செய்யும் பொழுது ஆண்டவர் நிச்சயமாகவே அதை செய்வார். ஆண்டவர் எப்படி குடும்பங்களை எல்லாம் ஆசீர்வதித்தார் என்றால், வேதத்தில் பல குடும்பங்களை குறித்து நாம் வாசிக்கிறோம். ஒன்று ஆபிரகாமின் குடும்பம். அந்த ஆபிரகாமின் குடும்பத்தை ஆண்டவர் அழைக்கும் பொழுது இந்த வார்த்தையை 2 பேருக்கும் சொன்னார். கணவனுக்கும் சொன்னார், மனைவிக்கும் சொன்னார். 2 பேரும் அந்த வசனத்தை விசுவாசிக்க ஆரம்பித்தார்கள். குடும்பமாய் தேவனை விசுவாசித்தபடினால் அந்த குடும்பத்திலே அற்புதங்கள் நடக்க ஆரம்பித்தது. எனக்கு அன்பானவர்களே, உங்கள் குடும்பத்திலே கர்த்தர் தன்னுடைய ஆசீர்வாதத்தை தர வேண்டும் என்றால் கணவன் மனைவி மட்டுமல்ல, பிள்ளைகளும் தேவனை விசுவாசிக்க வேண்டும். வசனம் சொல்லுகிறது, அவன் வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை பொறுமையோடு காத்திருந்து விசுவாசித்து பெற்றுக்கொண்டார் என்று. நீங்களும் கூட கணவனாய் மனைவியாய் ஒரு ஆசீர்வாதம் உங்கள் வாழ்க்கையில் பெற்றுக்கொள்ள பொறுமையாய் காத்திருங்கள். அவசரப்பட்டு ஒருவரை ஒருவர் குற்றப்படுத்தாதிருங்கள். கோபத்தில் சண்டையிடாதிருங்கள். ஆசீர்வாதம் ஆண்டவரிடத்திலிருந்து வருகிறது. அதை நாம பறித்து கொள்ள முடியாது. தேவன் கொடுக்க வேண்டும். அதற்கு விசுவாசிக்க வேண்டும். அதற்கு காத்திருக்க வேண்டும். அதற்கு பொறுமை வேண்டும். அதற்கு ஜாக்கிரதையாய் இருக்க வேண்டும். இடையிலே நடக்கவில்லை என்று விட்டுவிடக்கூடாது. தேவனை உறுதியாய் பற்றி கொள்ளும் பொழுது நிச்சயமாகவே தேவன் உங்கள் குடும்பத்தில் ஆசீர்வாதத்தை கொடுப்பார். 2வதாக, இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலே அடிமைகளாய் இருந்தார்கள். அடிமைத்தனத்திலிருந்து விடுதலைக்காய் ஆண்டவரை நோக்கி முறையிட்டார்கள். ஆண்டவர் மோசேயை அழைத்து சொன்னார், என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்தேன் என்று சொல்லி அவர்களை நான் விடுவிக்கவே போகிறேன், வா உன்னை நான் அனுப்புவேன் என்று ஒரு மோசேயை அழைத்தார். மோசேயை இரட்சகனாய் அனுப்பினார். எனக்கு அன்பானவர்களே, உங்கள் குடும்பத்தில் விடுதலை வர வேண்டும் என்றால் இயேசு இரட்சகரால் மாத்திரம்தான் விடுதலை வர முடியும். வேறு எவராலும் விடுதலை வர முடியாது. ஆகவே இந்த மாதத்தில் இந்த வார்த்தையை ஒவ்வொரு நாளும் விசுவாசித்து இரட்சகர் இயேசுவை நோக்கி பாருங்கள். அவர் உங்கள் குடும்பத்தை விடுதலை செய்வார். இஸ்ரவேல் குடும்பத்தை பஸ்கா ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால் விடுவித்தது போல உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அந்தகார கிரியைகள், பிசாசின் செயல்கள், போராட்டங்கள், செய்வினைகள், மந்திரவாதங்கள், ஏவல்கள், இவைகள் அனைத்தையும் ஆண்டவர் இயேசு தன்னுடைய தூய இரத்தத்தினாலே முற்றிலும் உங்கள் குடும்பத்தை விட்டு நீக்குவார். உங்கள் குடும்பத்திலே விடுதலை தருவார். விசுவாசியுங்கள். 3வதாக, ஆண்டவர் உங்கள் ஜெபங்களுக்கு பதிலை தருவார். எத்தனையோ குடும்பங்கள் வேதத்திலே தேவனை நோக்கி முறையிட்டதை நாம் பார்க்கிறோம். எசேக்கியா என்ற ஒரு ராஜா கண்ணீரோடு தேவனை நோக்கி முறையிட்ட பொழுது, உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன் என்று சொல்லி அவருக்கு நிச்சயமான பதிலை கொடுத்தார். உங்களுக்கும் நிச்சயமாக முடிவு உண்டு. உங்கள் ஜெபத்திற்கு பதில் வரும். உங்கள் நம்பிக்கையை இழந்து விடாதீர்கள். உங்கள் நம்பிக்கை வீண் போகாது. இந்த மாதம் உங்கள் குடும்பத்திற்கு நிச்சயமான ஆசீர்வாதம் உண்டு. இந்த மாதம் உங்கள் குடும்பத்திற்கு நிச்சயமான விடுதலை உண்டு. இந்த மாதம் உங்கள் குடும்பத்திற்காய் நீங்கள் ஏறெடுக்கிற எல்லா ஜெபங்களுக்கும் நிச்சயமான பதில் உண்டு. உங்களுக்காய் ஜெபிக்க விரும்புகிறேன். பரலோகத்தின் தேவனே, நல்ல பிதாவே, உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீ நேசிக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். அவருடைய வாழ்க்கையில நிச்சயமான ஆசீர்வாதமும் நிச்சயமான விடுதலையும் நிச்சயமான ஜெபத்திற்கு பதில்களையும் நீ தரப்போறதற்காய் உமக்கு நன்றி அப்பா. குடும்ப ஆசீர்வாதத்தின் மாதம் என்று சொன்னீர். ஒவ்வொரு குடும்பத்தையும் தேவன் ஆசீர்வதிங்கப்பா. ஒவ்வொரு குடும்பத்திலும் நன்மைகளை வர்ஷிக்க பண்ண வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். உம்முடைய வலதுகரம் இவர்களை ஆசீர்வதிக்கட்டும். இந்த மாதம் முழுவதும் கரம் பிடித்து நடத்துங்கப்பா. குடும்பங்களுக்கு இருக்கிற கண்ணீர் மாறட்டும், கவலைகள் மாறட்டும், பிரச்சனைகள் மாறட்டும், கடன், தரித்திரம், பாவ கட்டுகள் எல்லாம் மாறட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் எந்தெந்த குடும்பங்களில் அசுத்த ஆவிகளின் கிரியைகள் இருக்கிறதோ எல்லாவற்றிலும் உம்முடைய ஜனத்தை விடுதலை செய்ய வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன் ஐயா. உன்னதமான தேவன் உம்முடைய பிள்ளைங்களை ஆசீர்வதிங்க. உங்க நாமத்தை மகிமைப்படுத்துங்க. ராஜா இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே,
இந்த மாதம் குடும்ப ஆசீர்வாதத்தின் மாதம். தேவன் உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். உங்கள் குடும்பங்களிலே நன்மையான காரியங்கள் நடக்கும். நம்பிக்கையோடு காத்திருங்கள். இந்த மாதம் முழுவதும் நீங்கள் ஜெபிப்பதற்காக ஒரு வால் போஸ்டர் ஒன்றை நாங்கள் ஆயத்தம் செய்திருக்கிறோம். அதில் 31 நாளும் ஜெபிப்பதற்கு 31 வகையான ஜெபங்கள் இருக்கிறது. சிறிய ஜெபம். நீங்கள் அந்த போஸ்டரை பிரிண்ட் அவுட் செய்து உங்கள் வீட்டிலே முக்கியமான இடத்தில் ஒட்டி வைத்து குடும்பமாய் ஒவ்வொரு நாளும் ஒரு ஜெபத்தை நீங்கள் செய்ய வேண்டும். இந்த ஜெபத்தை நீங்கள் விசுவாசத்தோடு செய்யும் பொழுது ஆண்டவர் நிச்சயமாகவே உங்கள் குடும்பத்திலே ஆசீர்வாதத்தை தருவார். எந்த சந்தேகமும் இல்லை. இதை பெற்றுக்கொள்வதற்கு திரையில் காணுகிற எண்ணுக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். இந்த போஸ்டரை உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பி வைப்பார்கள். பிரிண்ட் அவுட் எடுத்து வீட்டிலே நீங்கள் அதை ஒட்டி வைத்து ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்ணுங்கள். ஆண்டவர் பெரிய ஆசீர்வாதத்தை உங்கள் குடும்பத்தில் நிச்சயம் தருவார். கர்த்தர் உங்களை நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார். God bless you.